எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்குடா நீங்களாம் கேம் விளாட்றீங்க? நானும் சிஎஸ்ல கிராண்டு போகலான்ட்டு ஒரு ட்ரை தான் பண்ணேன். ஆனால் இவனும் இப்படி இருக்கிறத பார்த்தா சத்தியமாக முடியல. போகிற மேட்ச்சை ஃபுல்லாக ஹேக்கர் ஆகிறான். இப்போ பாருங்களா, ரீஜியனில் டாப் 1 இருக்கான் ஒருத்தவன். அவனை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா அவன் வந்து ஹேக்கரை வச்சு புஷ் பண்ணிகிட்ருக்கான். அவன் டீம்மேட்டில் ஹேக்கரை கூப்பிட்டு பயங்கரமாக புஷ் பண்ணுறான். பாருங்களா, 172 மேட்ச் போட்டிருக்கான், 186 புயா அடிச்சிருக்கான். இவன் ஒரு மேட்ச்சுக்கு 2 கில்லுன்னு போட்டால் கூட 400 கில்லுக்கு மேலே வரும் கைஸ். இவன் பாருங்களாம், புயா அடித்த அளவுக்கு கூட கில் அடிக்கலை. நீங்களாம் ஹேக்கர் வச்சு புஷ் பண்ணால் நாங்களாம் இப்போ கிராண்டு பொறுத்து. இவன் மட்டும் இப்படின்னு பார்த்தா டாப் 2ல் இருக்கும், ஹேக்கர் வச்சு தான் புஷ் பண்ணுறான். நீங்களே பாருங்களா, 148 மேட்ச் போயிருக்கான், 62 கில்லு தான் போட்டிருக்கான், 136 புயா அடிச்சிருக்கான். பாருங்களா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? 3rd பிளேயர் வந்து ஹேக்கர் தான். அவனே ஹேக் ஏற்றி விளையாடுறான், டீமெண்ட் கூட இல்லை. பாருங்களா, எவ்வளோ கில்லு, எத்தனை மேட்ச்சுக்கு எத்தனை கில்லு, பூயா, ஹெட்ஷாட் ரேட்டு பாருங்கள், வின்னிங் ரேட்டு பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நாங்களாம் எப்படா புஷ் பண்ணுறது? 4th பிளேயரும் பேனல் யூஸர் தான், டீமெண்ட்டை வச்சு ஹேக் ஏற்றி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சத்தியமாக இருக்கவங்களாம் ஃப்ரீ ஃபயர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுவான்டா. நீங்களாம் ஹேக் ஏற்றி விளாண்டா அப்போ கண் முழிச்சு கை வலிக்க விளாண்டு கிராண்டு போகிறவங்களாம் என்னடா பண்ணுவான்? ஏண்டா போகிற மேட்ச் ஃபுல்லாக பேனலாக வந்தால் நாங்கள்லாம் என்னடா பண்ணுறது? கரீனா பேனலில் பேன் பண்ணுறதான் சொல்லுது, அப்புறம் இவனுலாம் எப்படி வரானோ எனக்கு ஒன்றும் புரியல. ஒன்று புரியுதுடா, ஸ்கில்ல இருக்கவன் கிராண்டு போக முடியாதுடா, போங்கடா.